ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரை ஆசீர்வதிப்பீராக. நீர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரவும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமையான ஆசீர்வாதங்களை நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படி திறந்த இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்றும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் உம்முடைய நன்மை உம்முடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் விளங்கட்டும். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் உருவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்ப பொது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப பொது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
வாழுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 99வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 99வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல ஆழமான காரியங்களை கற்று உணர்ந்து அவைகளின் பிரகாரமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்திலே தடையில்லாமல் வந்தடைய ஏற்ற கிருபைகளை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனம் பேசும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆழ்ந்த நிலைகளை நாங்கள் கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் பொழுது நாங்கள் மெய்யாகவே செவி கொடுத்து கேட்டு அவைகளின்படி எங்கள் வாழ்க்கையின் நிலைகளை சீராக்கிக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எழுந்து நின்று 99வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேல் உயர்ந்தவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது, தேவரின் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதபடியிலே பணியுங்கள், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதியை சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. தீமைகளை நன்மையாக மாற்றினே, துன்பங்களை இன்பமாக மாற்றினே. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானே. இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானே. உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆராதனை ஆமென் ஆண்டவரே, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற ஆமென் ஆண்டவரே, உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். எம்மை ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர்
இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே அல்லேலூயா 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 வரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ நிரப்பும் ஆண்டவரே உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை நிரப்பும் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும் அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமையான அசைவாடுதல் இந்த காலை வேளையிலே நம் நடுவில் இறங்கி வந்ததற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் அழைத்து நம்முடைய அழைப்பின் குரலை கேட்டு கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்முடைய நடுவிலே விளங்க பண்ணி நம் மேலே தம்முடைய ஆவியின் நிறைவினாலே நிரப்பிக் கொண்டு வந்தபடினாலே கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் மகிமைப்படுத்தும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டும். தேச அரங்கிலே காணப்படக்கூடிய அநேக விதமான பயங்கரமான விபத்துகள் நிறைந்த காலங்களை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. வாகன ஓட்டிகளினால் வரக்கூடிய விபத்துகள், இன்னும் அநேக விதமான பாதசாரிகளின் மூலமாய் வரக்கூடிய விபத்துகள், இன்னும் அநேக விதமான ஆடுகள் மாடுகள் அந்த சாலையை கடக்க முற்படக்கூடிய அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகள் என்று பல நிலைகளிலே விபத்துகளின் நிமித்தமாக அநேகம் உயிர்கள் சேதமாக்கப்படுகிறதை கண்கூடாக நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு வருகிறோமே. இந்த சாலையிலே காணப்படக்கூடிய விபத்துகள் மட்டுமல்ல, வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் விபத்துகள் உருவாக்கப்படுகிறதுனாலே திடீரென்று நிலச்சரிவுகளின் மூலமாக ஏற்படக்கூடிய பயங்கரமான ஆபத்தான விபத்துகளின் நிலைகளை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகாய மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய அநேகம் பயணிகளுக்கும் கூட ஏராளமான ஆபத்துகள் விபத்துகள் சூழ்ந்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். கடலிலே பயணிக்கக்கூடிய மக்களுக்கும் எதிராக அநேக விதமான அலை கொந்தளிப்புகள் சீற்றங்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் மெய்யாகவே பலியாக்கப்படக்கூடிய நிலைகளை கண்கூடாக பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட அகால மரணங்கள் தேச எல்லைகளிலே அகில உலகத்திலும் இனி காணப்படாதபடி கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு விதமான வாகனங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கிருபையும் துணையாய் கடந்து வரும்படிக்காக வாகன ஓட்டிகளின் மேலே கர்த்தருடைய கிருபை பூர்ணமாய் வரும்படிக்காக இயற்கையுடைய சீற்றத்தின் மூலமாய் வரக்கூடிய எந்த ஆபத்தும் விபத்தும் இனி மனித உயிர்களை பலியாக வாங்கிவிடாதபடி கர்த்தருடைய கிருபையினாலே மனித உயிர்களை கர்த்தருடைய கரம் பாதுகாக்கும்படிக்காக இந்த விபத்துகளிலே நின்று தேசத்தின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து விபத்துகளுக்கு எதிராக கர்த்தருடைய நாமத்தினால் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். இரத்த வெறி கொண்ட ஆவிகளின் நிமித்தமாக இப்படிப்பட்ட அகால மரணங்கள் தேசங்களின் எல்லைகளிலே மெய்யாகவே சம்பவிக்கிறதை பார்க்கிறோமே. வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை கன வேகமாக இயக்க ஆரம்பிக்கிறதுனால எத்தனை ஆபத்து நிறைந்த பயணங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது என்று பார்க்கிறோமே. கர்த்தருடைய கிருபையினால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கர்த்தருடைய நாமத்தினால் மாற்றப்பட்டு இனி இப்படிப்பட்ட அகால மரணங்கள் தேச எல்லைகளிலே தவிர்க்கப்படும்படிக்காக எல்லாரும் ஒருமுறைப்பட்டு இந்த ஜெபம் போதாது. கர்த்தருடைய நாமத்தினால ஊக்கமான மனதோடு எல்லாரும் வாய்களை திறந்து வாகனம் வைத்திருக்கக்கூடிய மக்களுக்காக, ரோட்ல நடக்கக்கூடிய பாதசாரிகளுடைய பாதுகாப்புகளுக்காக, பஸ்ல ட்ரெயின்ல இன்னும் ஆகாய விமானங்கள்ல கப்பல்களில் பயணிக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்புகளுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் 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 ஊக்கமான மனதோடு நாம் யாவரும் இணைந்தவர்களாய் நம்ம ஜெபிக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, இரக்கம் ஆண்டவரே, ஆசீர்வாதம் ஆண்டவரே, வல்லமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, பரிபூர்ணமாய் 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 கர்த்தருடைய மகிமை தேசத்தின் எல்லைகளிலே பரிபூர்ணமாய் வியாபிக்கும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான அசம்பாவிதங்களும் இப்படிப்பட்ட வாகன கர்த்தாவை இயக்கங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படாதபடி, தேசத்திலே நடக்கக்கூடிய அநேகம் பாதசாரிகளுக்கு விரோதமாக ஆக்சிடென்ட் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை தேசத்தின் எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட அகால மரணங்கள் தேசங்களின் எல்லைகளிலே தவிர்க்கப்படும்படிக்காக ஆகாய விமானங்களிலே ஏற்படக்கூடிய ஆபத்து, தரையிலே நடக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக உருவாக்கப்படக்கூடிய ஆபத்துக்கள், சமுத்திரத்திலே உருவாக்கப்படக்கூடிய ஆபத்துக்கள் என்று எப்படிப்பட்ட ஆபத்துக்களினாலும் மனித உயிர்கள் பலியாக்கப்படாதபடி கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து வாகனங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே பாதுகாப்பாய் அவர்கள் இயக்கும்படியான கிருபைகளை இரக்கங்களை நீர் உருவாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக மகிமைகளை விளங்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து தேவன் தாமே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அங்கீகரிக்கும்படிக்காக
தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்து உம்முடைய நாமத்தினாலே எத்தனையோ நன்மைகளை பெற்ற நாங்கள் உமக்கென்று எங்களால் இயன்ற அந்த சொற்ப காணிக்கைகளை பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படிக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கென்று நீர் உருவாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி, எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் விளங்கும்படி உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று படைத்து இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து, ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து எப்படி ஏற்றுக்கொண்டீரோ அதே போல எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்குரிய பலன்களை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை பற்றியும், கடைசி கால ஓட்டத்திற்கு விரோதமாய் காணப்படும் எல்லா விதமான தடைகளை பற்றியும் நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய ஓட்டத்தின் விகிதத்தை போல இப்பொழுது இருக்கக்கூடிய ஓட்டத்தினுடைய நிலைகள் காணப்படுகிறது இல்லை. இந்த ஓட்டத்தை நீங்கள் சரிவர திறமையாக ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாரமான சுமைகள் யாவற்றையும் அப்புறமாக்கி போட்டு கர்த்தராக தேவன் நமக்கென்று நியமித்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால் முடியும். நிறைய மக்கள் நினைக்கிறது மாதிரி இப்ப நான் ஓடுறது மாதிரியே நான் ஓடிட்டு இருந்தா போதும், கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகணும்னு சொல்லி யோசிக்கலாம். இல்ல, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல பாரமான யாவற்றையும் நாம் புறம்பாக்கி விட்டு நம்முடைய ஓட்டத்திற்கு தடுக்கக்கூடிய அநேக விதமான தடைகள் இன்றைக்கும் நம்முடைய ஓட்டத்தின் நடுவிலே காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது சுற்றுப்புற சூழ்நிலைகளிலிருந்து அல்லது சாத்தானின் மூலமாய் வருகிறதாக காணப்படுகிறது உண்டானால், ஒருவேளை அவைகளை நீங்கள் கண்டுபிடித்து அவைகளுக்கு விலகி நீங்களும் நானும் தப்புவித்து பாதுகாக்கப்பட முடியும். ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட இடறக்கூடிய இடர்கள் வருகிறது உண்டானால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகவேதான் கர்த்தராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார். நமக்குள் காணப்படக்கூடிய சீர்கெட்ட பகுதிகள் எங்கெங்கே இருக்கிறதோ அவைகளிலே நின்று நீங்கள் பாதுகாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்குள் இந்த ஓட்டத்தின் நிலைகளை சரியான விதத்தில் இயங்கி ஓடி முடிக்க நம்மால் முடியும். சீர்கேடுகள் என்று அழைக்கப்படுகிறக்கூடியது வெளியரங்கமாய் வரக்கூடிய பலவிதமான சீர்கேடுகள் காணப்பட ஆரம்பித்தாலும் நம்முடைய சொந்த மாம்சமே நமக்கு எதிரடையாக அநேக விதமான காரியங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நான் நல்ல முறையில ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட ஆரம்பித்தாலும் கூட நிறைய நேரத்துல என்னுடைய மாம்சம் என்னுடைய ஜெபத்திற்கு தடையாய் காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ள இருக்கு. ஆனால் காலையில எழக்கூடிய நேரத்தில் என்னுடைய மாம்சம் அதற்கு இடமளிக்கிறது இல்லை. அதன் பின்பதாக கர்த்தருடைய நாமத்தினாலே 3 வேளையும் தானியேலமாவது நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். என்றாலும் கூட ஒரு வேளை ஜெபத்திற்கே என்னுடைய வாழ்க்கையிலே சரியாக இடமளிக்க என்னால் முடியல. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாம்சம் எந்த காரியத்தின் அடிப்படையிலே எனக்கு தடையாய் காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த தடைகளை நாம் அப்புறமாக்கினால் ஒழிய இந்த ஜெப வாழ்க்கையிலே சரியான ஒரு ஓட்டத்தின் விகிதத்தின் ஊடாக பயணப்பட முடியாது. நிறைய பேர் இந்த நாட்களில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா பல ஜனங்கள் மற்ற மக்களுடைய ஜெபங்களை நம்பியே அவர்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப பயங்கரமான ஆபத்தான ஆரோக்கியமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றவன் எனக்காக ஜெபம் பண்ணுவான், அந்த ஜெபத்தில் நான் குளிர்காய ஆரம்பிக்கலாம். மற்றவன் எனக்காக என்னுடைய தேவைகளுக்காக அவன் திறப்பில் நின்று ஜெபிக்க ஆரம்பிப்பார். நிறைய இன்னைக்கு ஊழியக்காரர்கள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தை மக்களுக்கு மத்தியிலே வலியுறுத்த ஆரம்பிச்சதுனால தங்களுடைய வீடுகள் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு தேவையான ஜெபத்தை அவங்களே செய்யறதில்லை. எந்த விதமான ஒரு பிரச்சனையாக காணப்பட ஆரம்பித்தாலும் உடனே ஊழியக்காரனை தேடி போய் நீங்க எங்களுக்காக ஃபாஸ்டிங்கிறது ஜெபம் பண்ணுங்கய்யா என்று சொல்லி அவர்களுடைய ஜெப நிலைகளிலே இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இது என்றைக்கும் ஆபத்தான ஆரோக்கியமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நானே ஜெபிக்க பழக வேண்டியது அவசியம். நானே கர்த்தருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மற்றவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களோ மற்றவர்கள் நமக்கு முன்பதாக அறிவுறுத்தக்கூடிய தரிசனங்களோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவான ஒரு காரியங்களை தருகிறது இல்லை. நான் அதற்கு ஏற்ற வண்ணமாய் பிரயாசப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னுடைய ஞானத்திற்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தர் பேசக்கூடிய முழு நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமா பாருங்க, கர்த்தர் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பேச வேண்டும் என்று சொன்னால் 3வது ஒரு மனுஷன்ட்ட கர்த்தராகிய தேவன் அந்த ரகசியத்தை பேசி இதை போய் அவன்கிட்ட போய் சொல்லுங்க எப்படி சொல்ல முடியும்? உங்கள்கிட்ட தான் அவர் தனித்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அப்ப அதற்கு நான் இடம்
இடமளியாது இருக்கிறது உண்டானால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாக நாம் காணப்பட ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி கர்த்தரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாமல் காணப்படக்கூடிய சீர்கேடுகள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சீர்கேடு தான். நான் எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் மற்றவனுடைய உதவியை நாடுகின்றேன். அது ஒரு சீர்கேடு. இந்த மாதிரி என்னென்ன விதமான சீர்கேடுகள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவைகளை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கினால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நான் மெய்யாகவே அறியவும், அந்த திட்டத்தின் ஊடாக பயணப்படவும், அந்த ஓட்டத்தை சரிவர நிறைவாக்கி முடிக்கவும் என்னால் ஆகும். அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்தும் அறியாமலும் பலவிதமான சீர்கட்ட அந்த சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இவைகளை நீங்கள் உற்று கவனித்து ஆராய்ந்து பார்த்து இவைகளிலே நின்று நீங்கள் விளக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்குள் அவனவனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தை அவன் அறிந்து சரியான பாதையிலே இயங்க முடியும். இப்ப என்னை பார்த்து என்னுடைய ஓட்டம் மாதிரி நீ ஓட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பார். இந்த ஓட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தான் அதற்கு முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். இதுல மற்றவங்களுடைய உதவியோ மற்றவங்களுடைய ஒத்தாசையோ நம்முடைய வாழ்க்கையில வருதில்லை. எனக்கு உண்டான பங்குகளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே, எனக்கு உண்டான ஓட்டத்தினுடைய தன்மைகளை நான் அறிய வேண்டும் என்று சொன்னாலே நான் கர்த்தரை போய் உட்கார்ந்து கேட்கணும். இந்த காரியத்தினுடைய அடிப்படையில யாராகிலும் ஒரு மனிதன் எனக்கு உதவி செய்ய மாட்டானா, எனக்கு வழி காண்பிக்க மாட்டானா என்று சொல்லி கடைசி வரைக்கும் காத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவனாலும் உங்களுக்கு வழிகளை சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு உண்டான வழியை கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேச போகிறார். அதற்கு நான் இப்படிப்பட்ட சீர்கட்ட நிலைகளை, மற்றவனை எதிர்பார்க்கக்கூடிய சீர்கேடுகளை என்னை விட்டு அப்புறமாக்கினால் மட்டும்தான் என்னுடைய பங்குகளை, என்னுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை நான் சரியான விதத்தில் தெரிந்து கொண்டு ஓடி முடிக்க என்னால் ஆகும் என்று தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சீர்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் மறைவாய் காணப்படக்கூடிய பலவிதமான சீர்கெட்ட பகுதிகள். இப்ப நம்முடைய சரீரத்தை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லாமே வெளி தோற்றத்துல நல்ல ஒரு முறையில் இருக்கிறது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் உள்ள இருக்கக்கூடிய நிறைய விதமான பகுதியை நீங்க ஆழமான விதத்தில் ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்துல பலவிதமான குறைவுகள் நம்முடைய சரீரத்திலே ஒட்டி இருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வெளியரங்கமான தோற்றத்தை வைத்துக்கொண்டு எந்த விதமான நிதானிப்பின் ஊடாக நீங்க கடந்து போக முடியும். நல்லா தான் இருப்போம், நல்லா தான் பேசுவோம், நல்லா தான் நம்முடைய சுவாசங்கள் எல்லாம் கடந்து வர ஆரம்பிக்கும். என்றாலும் கூட அந்த நம்முடைய நுரையீரலுடைய ஒரு பகுதி லேசா வீக்கமா இருக்கு, நமக்கு வெளியே பார்க்கும்போது தெரியாது. அதை நீங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில எங்கே சீர்கட்ட காரியங்கள் உள்ள இருக்கிறது என்பதை அறிந்து உணர முடியும். அதே மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்கும், என்னுடைய ஹார்ட்ல சின்ன ஒரே ஒரு ஃபங்க்ஷன்லெஸ் காணப்படக்கூடிய நிலைகளை நான் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் அவைகளை நான் கண்டுகொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி தான் ஆண்டவராக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தைகளை சொல்லுகிறான்னு சொன்னா, எல்லா காரியங்களையும் வசனத்துல என்ன போட்டுக்கு ஒய்த்து ஆராய்ந்து பாருங்கள்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஒய்த்து ரொம்ப ஆழமா டீப்பா நீங்க வந்து ஆராய்ச்சி பாருங்க. அவைகளிலே என்னென்ன விதமான குறைவுகள் என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு தடையாய் நிற்க ஆரம்பிக்கிறது. நல்லா தான் ஓட்டத்தை ஆரம்பிச்சேன். ஆண்டவராக தேவனுடைய அபிஷேகத்தை பெறக்கூடிய அந்த நாட்கள்ல கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபத்தில் அவ்வளவு உறுதியாக நான் காணப்பட்டவனாய் இருந்தேன். ஆனா இன்னைக்கு 1 மணி நேரத்தை கூட ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க என்னால முடியல. இங்கும் அங்கும் என்னுடைய மனம் அலைப்பாயக்கூடிய நிலைகளை நான் பார்க்கிறேன். அந்த நாட்கள்ல வேத புத்தகத்தை எடுத்தால் கீழே வைக்க எனக்கு மனசே வராது. அந்த அளவிற்கு நான் ஆழமாய் கர்த்தருடைய வசனங்களின் ஆழமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விதத்தில் தீவிரம் காண்பிக்கக்கூடியவனாய் விளங்கினேன். ஆனா இன்னைக்கு 1 மணி நேரம் கூட அல்லது ஒரு சாப்டர் கூட வாசிக்க என்னால முடியல. கொஞ்ச நேரம் வாசிக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனம் எங்கும் அங்கும் விலகி போக ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். அப்ப இந்த குறைவுகள் வருகிறதற்கு என்ன காரணம்? அதை நான் ஒய்த்து ஆராய்ந்து பார்க்கிறேன். அதுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், இதுக்கு பேரு சீர்கேடுன்னு சொல்றேன். இந்த சீர்கேடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் முந்தைய ஓட்டத்தை போல நம்மால் ஓடுகிறது முடியாது. முந்தைய ஓட்டத்துல கூட நாம் ஆண்டவராக தேவனுக்கு பிரியமாக எத்தனை விதமான விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்ச பாருங்களேன். கர்த்தருடைய பணி என்றால் எவ்வளவு தீவிரம் காண்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கணும். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வேலை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத ஒரு அசதியும் சோம்பலும் வருகிறதற்கு என்ன காரணம் என்றால் அந்த முந்தைய ஓட்டத்தை போன்ற அந்த நிலைகளின் ஊடாக பயணப்பட முடியாமல் காணப்படக்கூடிய சீர்கேடு. அதனாலதான் பிரசங்கி தன்னுடைய வார்த்தையிலே ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார், இந்த நாளை பார்க்கிலும் முந்தின நாள் நலமாய் இருக்கிறது என்று சொல்லாதே. இவைகளை குறித்து நீ கேட்கிறது
அது மெய்யாகவே மெய்யாகவே தீமையாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விட கர்த்தருடைய வசனம் போட்டு. அப்படின்னா என்ன சொல்றா, இந்த நாளை காட்டிலும் முந்தின நாள் நலமாயிடுச்சு, முந்தின நாள் நல்லா ஜெபிச்சேன், இப்ப நான் நல்லா ஜெபிக்கல அப்படின்னு சொல்லாத. ஒவ்வொரு நாளுக்கு நாள் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே விருத்தியான ஒரு காரியத்தின் மூலமாக நீ கடந்து போக வேண்டியது அவசியம். ஒருவேளை அந்த விருத்தியினுடைய நிலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எங்கே அந்த தடைகள் காணப்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு விலகினால்தான் மீண்டும் உங்களுடைய ஓட்டம் கர்த்தராக தேவனுக்குள் சீரான ஒரு ஓட்டமாய் விளங்க முடியும். இன்றைக்கு ஒரு சீர்கெட்ட ஒரு காரியத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. நிதானமா வாசிக்கிறீங்க நீங்க. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள், புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு வார்த்தை ஒன்று இவ்விதமாய் சொல்லப்பட ஆரம்பிக்கிறது. பேதமைகளை விட்டு விலகுங்கள். பேதமைகள் அப்படின்னா என்ன? அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு காரியம். ஒருவேளை இப்போ லேட்டஸ்டா இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒரு வார்த்தை தெரியாது. ஆனால் பழங்காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேதமை என்கிற ஒரு வார்த்தை மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை. பேதமை என்று சொல்கிறது புத்தியற்ற ஒரு நிலை அல்லது அறிவிலிகள் அப்படின்னு சொல்லலாம். அறிவற்ற ஒரு சூழ்நிலை. எல்லா காரியங்களும் பேதையாய் அந்த காரியங்களை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி பேதமையான நிலைகளை விட்டு முதல் காரியம் விலக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவு சம்பந்தப்பட்ட காரியத்துல நீங்கள் புத்தி கூர்மையாய் நடவாது இருக்கிறது உண்டானால் உங்கள் வழிகள் சீர்கெட்டது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஏன் இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வழியும் சாத்தானுடைய வழியும் பார்க்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். சாத்தானுடைய வழி எப்படி இருக்கும் பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களிலே போகிறதை போலவே காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ரெண்டையும் ஈஸியாக எளிதாக வேறுபடுத்தி பார்க்கிறது முடியாது நம்மளால. ஆகவே கர்த்தராகிய தேவனுடைய வழி இதுதான் போல இருக்கிறது என்று சொல்லி சாத்தானுடைய வழிகளை அநேக விதமான மக்கள் நாடி விரும்பி ஓடி போகக்கூடிய காலம் இந்த காலம். ரெண்டு வழியும் ஒரே மாதிரி. கர்த்தருடைய வசனத்துல என்ன போட்டு பாருங்க, சாத்தானும் நம்மை வஞ்சிக்கும்படிக்காக ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானும் கூட கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகளை போலவே தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் முகாந்திரமாக இந்த கடைசி காலத்துல வரக்கூடிய அநேகம் அதிசயங்களை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். நிறைய ஜனங்கள் அதிசயங்களை பின்பற்றி கடந்து போறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய அதிசயங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேத வசனங்களுக்கு அவைகள் எல்லாம் புறம்பாக்கப்படக்கூடிய நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக பார்க்க முடியும். வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் மக்கள் திரளாய் அந்த ஜனங்களை தேடி ஓட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல அநேக விதமான வார்த்தைகளை பேசக்கூடிய மக்கள் அங்க அநேக விதமான 1000 லட்சம் கோடி மக்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அவர்கள் பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்களை உங்களாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வசனம் சாராத நிறைய விஷயங்களை அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி என்றால் கர்த்தராகிய தேவனுடைய வழியும் சாத்தானுடைய வழியும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நேரத்தில் பேதமையாய் நான் காணப்படுகிறது உண்டானால் எது கர்த்தருடைய வழி எது சாத்தானுடைய வழி என்பதை இனம் பிரித்து அறிய என்னால் முடியாது. அப்ப இந்த காரியத்தின் மூலமாக நிறைய இடரல்கள் நம்முடைய வாழ்க்கையில வர முடியும். இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் எது அதிகமாய் தேவைப்படுகிறது அப்படின்னா ஒரு புத்தி கூர்மையான ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றையும் ஆழமாய் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது பேசப்படக்கூடிய வார்த்தை இது கர்த்தருடைய வார்த்தை தானா அல்லது சாத்தானுடைய வார்த்தையா அல்லது அந்த மனுஷன் சொந்த மாம்சத்திலே இருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தையா? இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் முதல் காரியம் ஆழமாய் அறிந்து, வசனத்தில் என்ன போடுது, எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்த்து நலமானவைகளை மெய்யாகவே பற்றி கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோதித்து பார்க்க ஆரம்பித்தால்தான் நலமானது எது என்பதை அறிய ஆரம்பித்தால் மட்டும்தான் அவைகளை பின்பற்றி போக நம்மால் முடியும். இந்த கடைசி காலத்துல இதுதான் நிறைய இடங்களிலே உருவாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளாக நீங்களும் நானும் கண்கூடாய் பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக உங்களை அழைத்துக் கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே பார்வோன் அரண்மனையில போய் மோசே போய் நிற்கின்றார். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதுக்கு பயப்படக்கூடிய மோசையை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மோசே நீ பயப்படாத, நீ பார்வோனுக்கு முன்பதாக போய் நின்று என் ஜனங்களை என்னை ஆராதிக்கும்படிக்காக நீ அவர்களை அனுமதிக்க வேண்டும். அனுமதிக்காது இருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய கோபத்தை நீ சந்திக்க நேரிடும் என்பதை பற்றி பேசி இந்த கோலை எடுத்து அவனுக்கு முன்பதாக தூக்கி ஏறி இந்த கோல் சர்ப்பமாக மாறக்கூடிய நேரத்தில் அந்த பார்வோன் மனம் திரும்பி என் ஜனங்களை விடுதலையாக்குவான் என்பது வார்த்தையை பேசினார்.
உடனே மோசைக்கு பெரிய தைரியம். அதுக்கு முன்னால் வரைக்கும் பயத்தோடு கூட காணப்பட்ட மோசே இப்ப கர்த்தருடைய நாமத்தினால அந்த கோலை மோசைக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் சர்ப்பமாக மாற்றி மீண்டும் அந்த சர்ப்பத்தினுடைய வாளை பிடித்து அந்த கோலாக மாற்றக்கூடிய அந்த நிலைகளை கர்த்தர் உருவாக்கினார். தைரியத்தோடு கூட பார்வோருக்கு முன்பதாக கடந்து போகின்றான் மோசே. கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமா, அதுக்கு முன்னால் வரைக்கும் பயத்தோடு கூட காணப்பட்ட மோசே இவர் தைரியமாய் போய் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். நீ என்னுடைய ஜனங்களை அனுப்பாதிருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய கோபம் உண்மையில் மூட ஆரம்பிக்கிறதை பார்ப்பார். நான் உன்னுடைய கடவுள் யார் என்று எனக்கு தெரியாது என்கிறதை பற்றி பார்வோன் பேசக்கூடிய நேரத்தில் இதோ என்னுடைய கடவுளுடைய வல்லமை உனக்கு தெரியாது என்று சொல்லி தன்னுடைய கையில இருக்கக்கூடிய கோலை தூக்கி பார்வோனுக்கு முன்பதாக எறிகின்றான் மோசே. நடந்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த கோல் இப்பொழுது சர்ப்பமாக மாற்றப்பட்டது. உடனே மோசே தன்னுடைய மனசுல யோசிச்சாரு. என்ன யோசிச்சாரு? இந்த சர்ப்பத்திற்கு பயப்படக்கூடிய பார்வோன் உடனே என் ஜனங்களை விடுதலையாக்கி எல்லா விதமான மக்களையும் அனுமதித்து வெளியே அனுப்பிவிடுவார். உடனே அங்க இருக்கக்கூடிய 10 மந்திரவாதிகள் வந்தாங்க. அவர்களும் தங்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய கோலத்துக்கு போல எல்லாம் சர்ப்பமாக மாற்றப்பட்டு போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறதுக்கு முன்பதாக 10 வார்த்தைகளை சாத்தான் புறப்பட பண்ணுவார். எது கர்த்தருடைய சர்ப்பம், எது சாத்தானால் உருவாக்க தெரியாது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், இனம் பிரித்து அறியக்கூடிய ஞானம் எனக்கு இருக்கணும். எது கர்த்தருடைய வார்த்தை, எது பிசாசனுடைய வார்த்தை நான் மெய்யாகவே கண்டு உணர வேண்டியது அவசியம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் நல்ல வார்த்தையை போல் பேசக்கூடிய மனுஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. அவன் நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மனுஷன் தான். இவனா தவறான ஒரு வார்த்தையை பேசுவான் சொல்ல முடியாது. ஏனென்றால் யார் மூலமாக என்ன வார்த்தை வேண்டுமானாலும் எப்பொழுது வேணாலும் கடந்து வர முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தைகளை இனம் பிரித்து அறியக்கூடிய ஞானம், பேதமையற்ற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். பேதமை என்று அழைக்கப்படக்கூடிய அறிவற்ற நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். இந்த பேதமா வந்துச்சுன்னா என்னென்ன நிலைகளை இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 4வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுது பாருங்க. நிதானமா வாசிக்கிறேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து 19வது வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். வசனத்துல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே புத்தியில் அந்தகாரம் வருகிறது உண்டானால், அறியாமை என்கின்ற பேதமை அவர்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், தேவனுக்கு அந்நியர்களாய் அவர்கள் கடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. தேவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகள் பயணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவர்களை அறியாமல் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகக்கூடிய ஒரு மக்களாக, அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நினைவுகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும், அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த அஞ்ஞானம் என்கின்ற இந்த அறியாமை அவர்களை தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியமாய் மாற பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப வசனத்துல என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? ஆண்டவராகிய தேவன் அநேகம் விதமான ஜனங்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை சொல்லுகின்றார். என்ன குற்றச்சாட்டை பேச ஆரம்பிக்கின்றார்? தம்முடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, பரிசேய சதுசேய மக்கள் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டான வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? உங்கள் வாயினால் நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும் மக்களாய் காணப்படலாம், ஆனால் இருதயத்துல தேவனாகிய கர்த்தருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம். இது எப்ப வருது? அறியாமை என்கின்ற அறிவற்ற நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, வாயினால் கர்த்தரை நான் அறிக்கையிடுவேன், வாயினால் கர்த்தராகிய தேவனை நான் உயர்த்துவேன், வாயினால் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன், ஆனால் என் இருதயமோ தேவனாகிய கர்த்தருக்கு தூரமாய் காணப்படக்கூடியதா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். முன்பு போல என்னால் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியல, ஆனால் வாயில கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்யணும்னு சொல்லக்கூடிய விருப்பம் என்னுடைய வாயளவிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. யாரோடு கூட நான் பேச ஆரம்பித்தாலும் எதை பற்றி பேச ஆரம்பிக்க, ஐயோ ஊழியம் நின்று போயிடுச்சுங்க, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஊழியம் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட ஆரம்பிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று சொல்லி வாயளவிலே பேசுகிறேன். ஆனால் இருதயத்திலேயோ தேவனாகிய கர்த்தருக்கு தூரமாய் காணப்படக்கூடிய நிலைகளிலே இருக்க ஆரம்பிக்கின்றேன்.
இது யாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட நிலைகள் காணப்பட்டது? நீங்களே அறிந்த ஒரு சம்பவம் தான். ஆண்டவராக தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை வாயினால் துதிக்கிறாங்க. என்ன ஸ்தோத்திரம் பண்றாங்க? செங்கடலை தாண்டி ஆண்டவராக தேவன் அழைத்து கொண்டு வந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அவர்கள் வாயினால் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இருதயமோ இன்னும் எகிப்தை நேசிக்கக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. எப்படி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான். நிறைய நேரங்கள்ல ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம சொல்லுவோம், இனி கர்த்தராகிய தேவனுக்கு சிலுவையை சுமக்கும்படிக்காக எல்லா பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் எல்லா துக்கங்களையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி வாயளவிலே பேசுவோம். ஆனால் இருதயத்துல ஒரு சின்ன ஒரு பாடு என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் கூட கர்த்தரை உறுதியாய் பின்பற்ற என்னால் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாயின் வார்த்தை வேறு, இருதயத்தினுடைய நினைவு வேறு. இது எப்ப என்னுடைய வாழ்க்கையில வருதுன்னா, அஞ்ஞானமாகிய இருள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, அல்லது அறியாமை என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே புத்தி கூர்மையாய் நான் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என் வாயின் வார்த்தைக்கும் என் இருதயமும் ஒத்ததாய் காணப்படுகிறதா என்று சொல்லி நான் ஆராய்ஞ்சு பார்த்திருக்கேன். ஆனால் இந்த ஆராய்ந்து பார்க்க முடியாத நிலைகள் வந்ததற்கு காரணம் என்ன? அறியாமை. இந்த அறியாமையாகிய சீர்கேடினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நான் வாயளவிலே கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேனா, அல்லது என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்பட ஆராய்ஞ்சு பார்ப்பேன். என்னுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க முடியாமல் வாயளவுல மணிக்கணக்காக நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டு பாருங்க, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்லுகின்றார், உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு மனதோடும் உங்கள் முழு மனத்தோடும் அன்பு கூற வேண்டும். உங்கள் உள்ளிந்திரியங்களின் ஆழங்களில் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே வாயளவிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவராக தேவன் உங்களையும் என்னையும் நியாயம் விசாரிக்க போறது. உங்கள் இருதயம் அதற்கு ஒத்ததாய் காணப்படுகிறதா கர்த்தராக தேவன் பார்க்கின்றார். அப்ப வேத புத்தகத்துல இருதயமும் என்னுடைய வாயும் ஒத்ததாய் காணப்பட ஆரம்பித்தால் அவைகளை கர்த்தர் அங்கீகரிக்க ஆரம்பிக்கின்றார். என்னுடைய இருதயம் ஒரு புறமும் என்னுடைய வாயின் அறிக்கைகள் வேறு புறமாகவும் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சீர்கேடு எனக்குள் இருக்கிறது, அறியாமையாக சீர்கேடு எனக்குள் இருக்கிறது. நான் என்னுடைய இருதயத்தை ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ளதாய் உருவாக்க வேண்டும் என்கிறதுதான் கர்த்தருடைய சித்தம். நான் சும்மா வாயளவுல ஸ்தோத்திரம் பண்ணுகிறது ஆண்டவராக தேவனுக்கு பிரியம் அல்ல. அதனாலதான் கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆராதனை பண்ணும் பொழுது, ஒவ்வொரு முறை நீங்கள் ஜெபம் பண்ணும் போதும், ஒவ்வொரு முறை நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுதும், ஒவ்வொரு முறை ஆவிக்குரிய காரியங்களின் மூடாக நீங்கள் பயணிக்கும் பொழுதும் என் இருதயமும் என் வாயின் வார்த்தையும் சரியா ஏகமா இருக்கிறதான்னு ஆராய்ஞ்சு பாருங்க. ரெண்டையும் ஒருமனப்பட்டு நான் அந்த காரியங்களை ஆசரிக்கிறேன். உண்மையாக முழு மனதோடு கூட இந்த காரியத்தை நான் நேசித்து அந்த காரியத்தை செய்துதான் பாருங்க. இரவு ஜெபம் நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது பகல் அந்த ஜெப நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், மத்தியான ஜெப நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி நான் அந்த ஜெபத்திற்குள் நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன், கர்த்தரை நேசித்து மனப்பூர்வமாய் நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா போறேன்னா வேறு வழியில நான் கர்த்தருக்கு முன்னாடி நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆகவே இந்த மத்தியானம் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் ஜெபிக்க வேண்டியது நல்ல ஒரு உறக்கத்தினுடைய நேரம் காணப்படக்கூடிய நேரம் என்றாலும் வேறு வழியில் கர்த்தராக தேவனை திட்டிடுவார், பனிஷ்மெண்ட் கொடுத்துருவார் என்பதற்காக பயந்து போகிறது உண்டானால் தேவன் அந்த ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். தூங்கி வழிந்து கொண்டு நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் அவைகளை அங்கீகரிக்க மாட்டார். நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தூங்கி வழிந்து ஜெபம் பண்ணுறது, தூங்கி வழிந்து ஊழியம் பார்க்கறது, தூங்கி வழிந்து பைபிள் வாசிக்க, இதெல்லாம் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. அதற்கு என்ன காரணம் என்றால் என்னுடைய மாம்சம் ஒரு பகுதியாகவும் என்னுடைய ஆவி ஒரு பகுதியாகவும் இயங்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய வாயினுடைய அறிக்கை ஒரு மாதிரியாகவும் என்னுடைய இருதயத்தினுடைய நினைவுகள் வேறு மாதிரியாகவும் காணப்பட ஆரம்பிக்கும். வாயில நான் கர்த்தராக தேவனை ஸ்துதிக்கிறேன், ஆனால் என்னுடைய இருதயமோ கர்த்தராக தேவனுக்கு தூரமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. ரெண்டும் ஒருமுறைப்பட்டிருந்தால் தான் தேவனாகிய கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்கும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த சீர்கேடுகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நான் முதல் காரியம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை ஆராய்ந்து பார்க்காத இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் பேதமை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அறிவற்ற ஒரு காரியம். இந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என் இருதயமும் என்னுடைய வாயும் ஒருமுறைப்பட்டு கர்த்தராக தேவனை ஸ்தோத்திரம் படுகிறதா என்று பாருங்கள். நான் ஆண்டவராக தேவனை துதிக்கக்கூடிய துதி கர்த்தராக தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் என் வாயினால் மட்டுமல்ல, என் இருதயத்தின் ஆழத்திலும் நின்று கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு ஒருமுறைப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தால் தான் அவைகளைத்தான் ஆண்டவராக தேவன் அங்கீகரிக்கும் தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில பேதமை என்று அழைக்கப்படக்கூடிய அறிவற்ற நிலை,
இதை நான் ஆராய்ச்சி பார்க்கணும். காலை ஜெபமாக இருக்கட்டும், மத்தியான ஜெபமாக இருக்கட்டும், கான் பிரேயராக இருக்கட்டும், அல்லது அதாவது ஒரு ஒரு உபவாச ஜெபமாக இருக்கட்டும், எந்த ஜெபமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என்னுடைய இருதயமும் என்னுடைய வாயும் ஒரே மாதிரி ஆண்டவராக தேவனை நேசித்து இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகிறதா என்று ஆராய்ந்து பாருங்க. விருப்பத்தோடு கூட கர்த்தருடைய காரியங்களை ஆசரிக்கிறதான்னு சொல்லி ஆராய்ச்சி பாருங்க. இப்படிப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பார்க்காது இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் பேதமை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. நீங்க நிறைய ஜெபம் பண்ணுங்க, அதுக்குரிய மகிமை வராது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லை. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளை ஆராய்ந்து பார்த்து சரியான விதத்தில் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் தேவன் அவைகளுக்குரிய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். இரண்டாவது காரியத்தை பாருங்க. இந்த பேதமை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இரண்டாவது விஷயம் என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 4வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அதை நான் கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்த போது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இரண்டாவது காரியம், நான் ஆண்டவராக தேவனை அறியும் பொழுது அடிமை நுகத்திலே நின்று விடுவிக்கப்படக்கூடியவனாய் காணப்படுகின்றேன். எந்த கட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்டதாக காணப்படுகிறது இல்லை. எந்த விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடியவனாய் நான் காணப்படக்கூடியவனாய் இருக்க ஆரம்பிக்கின்றேன். ஒருவேளை தூக்கத்தை என்னால் ஜெயிக்க முடியல, சாப்பாட்டை என்னால் ஜெயிக்க முடியல, அநேக விதமான சொந்த பந்தங்களை மேற்கொள்ள என்னால் முடியல, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. ஆகவே என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே என்னுடைய ஊழியத்தினுடைய காரியத்தில் நான் தோய்ந்து போக ஆரம்பிக்கிறேன். முன்பு போல என்னால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க முடியல. காரணம், பல மணி நேரம் பழுவான வேலைகள் யாவற்றை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய சரீரமெல்லாம் ரொம்ப டயர்டா போக ஆரம்பிச்சு. என்னால் முந்திரி மாதிரி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க முடியவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறது? ஆவிக்குரிய நிலை என்கிறது வேறு, மாம்சத்தினுடைய நிலை என்கிறது வேறு. இந்த ஆவிக்குரிய நிலைகளை நீங்கள் மாம்சத்திற்கு அடிமைகளாய் மாறப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் மாம்சத்தினுடைய பலவீனம் ஆவியை தாக்க ஆரம்பிச்சு. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? உங்கள் ஆவியினுடைய நிலை வேற. வசனத்திலே ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், உங்கள் மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகமானது. நீ ஆவியில நிறைஞ்சு நீ ஜெபிச்சிருந்தேன்னா இந்த ஜெப வேளையை நீ ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான ஒரு வேளையாக ஆசித்திருக்கலாம். ஆனால் நீ மாம்ச பிரகாரமாய் அந்த வேளையை ஆசரிக்க ஆரம்பிச்சதுனால பலவீனத்திலே தூங்கி போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி சீஷர்களை பார்த்து கர்த்தராக தேவன் பேச ஆரம்பிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய ஆவி என்னுடைய மாம்சத்திற்கு அடிமையாய் மாற்றப்பட ஆரம்பித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஏன் இந்த அடிமை நுகம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுது? இவைகளை விட்டு ஏன் என்னால் வெளியேற முடியலன்னு சொன்னா அறியாமை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி பல செய்திகள்ல ஒரு குறிப்பை நான் உங்களோடு கூட பேசினது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால மாம்சம் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய மாம்சத்தினுடைய சிந்தனைகள் ஆவியை போல அப்படி இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி அப்படி நீங்க எப்படி ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுறீங்களோ மாம்சத்தை விட்டீங்கன்னா அதுவும் அந்நிய பாஷை பேசும். ஆவி மாதிரியே நம்முடைய மாம்சமும் அநேகம் தரிசனங்களை ஆவி மாதிரியே நமக்கு முன்னால வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதுல நிறைய ஜனங்கள் இது ஆவியா மாம்சமா சொல்லி வேறு பிரிக்க முடியாதவருக்கு எல்லா விதமான நிலைகளும் ஒரே மாதிரி காணப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பார்க்க முடியும். பல நேரங்கள்ல நீங்க ஆண்டவராக தேவனுடைய தொடுதலை உங்கள் ஆவிலே உணர்கிறதற்கு முன்பதாக மாம்சத்துல எமோஷனலாக கீழே விழுந்துருவீங்க. அது நிறைய இடங்களை கூட்டங்களை பார்க்க முடியும். நீங்க ஆண்டவராக தேவனுடைய பிரசனத்தை ஆவியில உணர்கிறதற்கு முன்பதாக மாம்சம் அது ஆவியில நிறைகிறது போல ஆக்டிவிட்டி விழுந்து உடனே மற்ற எல்லா விதமான மக்களும் என்ன யோசிப்பாங்க பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால் அவர் அந்த ஊழியக்காரர் இப்பதான் ஜெபம் பண்ணாரு பாருங்க. ஜெபம் பண்ண உடன் கர்த்தருடைய அபிஷேகம் உள்ளே போய் அவன் ஆண்டவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்படியே அந்நிய பாஷையை பேசி மயக்கமுடி கீழே விழுந்துட்டான் பாருங்க. ஆவியின் வல்லமை எவ்வளவு தூரம் அவனுக்குள் வந்தது. அது ஆவியெல்லாம் செய்யல, அவருடைய மாம்சம் ஆவியை போல் அப்படி இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த விஷயத்துல தான் நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய மாம்சத்திலே வரக்கூடிய சோம்பல் என்னுடைய ஆவியை பாதிக்கிறதான்னு பார்க்கணும். எதனால் நான் இப்ப பலவீனப்படுகிறேன்? ஒருவேளை ஆவியிலே வரக்கூடிய பலவீனம் இருக்கிறது. ஆவியிலே வரக்கூடிய அநேக விதமான காரியங்கள் உண்டு. சில வேளைகள்ல ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள வல்லமை அவருக்கு மேலாக வந்த பொழுது, அதாவது திவ்ய வாசகனாக யோவான் எழுதக்கூடிய வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எடுத்து வாசிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தருடைய ஆவி ஆண்டவராக தேவனுடைய பிரசன்னத்தை அவருடைய கண்கள் பார்த்த பொழுது அவர் செத்தவனை போல தரையிலே விழுந்ததாக நம்ம பார்க்கிறோம். இது மாம்ச பலவீனம் அல்ல, ஆவியிலே ஆண்டவராக தேவனுடைய வல்லமைகளை தாங்க முடியாமல் வரக்கூடிய சூழ்நிலை. இந்த வசனத்தை மாம்சமும் படிச்சுட்டு பார்த்தீங்களா? இது என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும்? கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை அறிவிக்கும் போது போத்திரிக்கை விழுந்துருவீங்க.
இது ஆவியிலே வருகிறது இல்லை, மாம்சமே அவைகளை இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். இதுலதான் ஒரு மனிதன் அறிவுள்ளவனாக இது மாம்சத்தினால் வருகிற உணர்வா ஆவியிலே வரக்கூடிய உணர்வா என்பதை ஆழமாய் ஆராய்ந்து பார்த்தால் மாம்சத்தினுடைய நிலைகளை களைந்து போடாமல் ஆவிக்குரிய நிலைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ஓட்டத்துல போக முடியும். மாம்சத்தை களையாமல் மாம்சத்தின்படி அவன் அநேகம் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும் பாருங்க. இந்த மாம்சம் உங்களையும் என்னையும் வழி விலக பண்ணி தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களின் ஊடாக அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, தாங்கள் காணும் அநேகம் சொப்பனம் மாம்சத்திலே வந்தாலும் அது ஆவி என்கிறதை பற்றி யோசிக்கிறாங்க. அவர்களுக்கு வரக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் மாம்சத்திலே வரக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்த நிறைய நேரத்துல நம்முடைய அனுபவ அறிவே தீர்க்க தரிசனங்களை போல வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நம்முடைய சொந்த ஞானமே பலவிதமான யோசனைகளை நமக்கு முன்பதாக வலியுறுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எது தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டது, எது மாம்சீக சம்பந்தப்பட்டது என்பதை அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் சரியான ஓட்டத்தின் ஊடாக பயணப்பட நம்மால் முடியும். நிறைய ஊழியக்காரர்கள் இந்த நாட்களை என்ன காரியத்தை செஞ்சுட்டாங்க, ஆவிக்குரிய மக்கள் என்கிற பேர்ல அநேக மக்களை மாம்ச ரீதியாக தூண்டக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். பொதுவாகவே என்ன செய்யறாங்க, பொதுவாகவே என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது, ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய சபை அப்படின்னா அவர்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும், அவங்க முன்னால நின்று ஆராதனை என்கிற பேர்ல பாடல்களை பாடி உற்சாகப்படுத்தி ஆவிலை நிறையப்பட வேண்டும் என்கிற ஒரு பேர்ல வேக வேகமாய் வாத்தியங்களை வாசித்து வேக வேகமாய் காரியங்களை செய்து அவர்கள் தன்னுடைய கரங்களை தட்டி கீழே விழக்கூடிய அளவிற்கான காரியங்களை செய்து, இது ஒரு ஆவிக்குரிய சபையினுடைய சட்டமாகவே உருவாக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது பார்க்க முடியும். நம்ம இந்த மாதிரி சாதாரணமா ஒரு ஆராதனை நடத்தணும்னு வச்சுங்களேன், அவர்கள் வரக்கூடிய மக்கள் நம்மை பார்த்து சொல்லுவாங்க, என்னங்க உங்க சபையில ஆவியும் இல்லை அனலும் இல்லை. அவர்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன, எது ஆவி என்பதையும் எது மாம்சம் என்பதையும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மாம்சம் எளிதிலே உணர்ச்சி வசப்படக்கூடியது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆவி ஆண்டவராக தேவனை சந்தித்தால்தான் அது பரவசம் அடைய ஆரம்பிக்கும். ஆவியினுடைய நிலை வேற, மாம்சத்தினுடைய நிலை வேற, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிறைய வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது மாம்சம் எமோஷனல் ஆகும், ஆவியிலே எந்த விதமான மாற்றமும் வராது. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, மாம்சத்தினுடைய எமோஷனலையே ஆவியினுடைய நிலை என்கிற பேரிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசரித்துக் கொண்டு வந்து இந்த மாதிரி வாசிச்சா தான் கர்த்தருடைய அபிஷேகம் வருகிறது என்கிற தவறான உபதேசங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆவி எப்ப ஆண்டவராகிய தேவனுக்குள் பரவசம் அடையும் என்று சொன்னால், நீங்க மாம்ச சம்பந்தப்பட்ட நிறைய வாத்தியங்களை வாசிச்சாலும் ஆவியில எந்த விதமான பரவசம் வராது. ஆவியிலே பரவசம் எப்ப வரும்னா, கர்த்தராகிய தேவனை ஆவி சந்திக்கும் போதுதான் அந்த ஆவியிலே பரவசம் உருவாகும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும், அபிஷேகத்தினுடைய வல்லமையினுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வரைக்கும் எது வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டும், கர்த்தராகிய தேவனுடைய ஆவி சந்திக்கக்கூடிய வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டியது அவசியம். அதுதான் அறிவு. அந்த அறிவை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சுட்டி காண்பிக்கிறார். எல்லா விஷயத்திலும் இந்த மாதிரி எமோஷனலுக்காக இடமளிக்க ஆரம்பிக்கிறது, மனம் போன போக்கின்படி பேசுகிறது. இது என்ன காரியத்தை உருவாக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஆவியை கொஞ்ச நாள் கழித்து இந்த ஆவியை செயல்படவே விடாத அளவிற்கு மாம்சமே பலவிதமான காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள் துவங்கி இந்த நாள் வரைக்கும் தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு வார்த்தையை கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசுகிறத உண்டானால் ஒரு முறைக்கு 10 முறை நான் ஆராய்ந்து பார்ப்பேன். இது கர்த்தருடைய வார்த்தை தானா, இந்த வார்த்தைகளை நான் பேசுகிறது உண்டானால் இது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமா, ஏதாகிலும் ஒரு காரியத்தை நானாக என்னுடைய மனதளவிலே பேசுகிறது உண்டானால் இந்த வார்த்தைகளின் மூலமாய் அநேக விதமான மக்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் இடரோடு போக ஆரம்பிக்கிறது நான் பார்ப்பேன். இந்த வார்த்தைகளை பற்றி நான் கர்த்தருக்கு முன்பதாக நியாய தீர்ப்பின் நாளிலே கணக்கு சொல்லணும். ஆகவே ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை நான் ஆராய்ந்து பார்க்கிறது வழக்கம் என்கிறதை பற்றி நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுறேன். அதனாலதான் எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு ஆவிக்குரிய நிலைகளையும் ஒரு உலக ரீதியான நிலைகளையும் ஒத்து பார்த்து எது ஆவிக்குரிய தன்மையோ அவைகளை நோக்கி பயணப்படுகிறது தான் உண்மையான அறிவு நிறைந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்ல. இந்த விஷயத்துல பேதமை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகினால் மட்டும்தான் ஆவிக்குரியவைகளை சரியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. 1 யோவானின் புஸ்தகத்துல அதுல 4வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும்
அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவருடைய வசனம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் நம்மோடு கூட சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை அறியாமல் போகும் பொழுது பல விஷயங்களை நீங்களும் நானும் புறம்பே தள்ள ஆரம்பிச்சோம். சில பேர் பயத்தினால நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் கடந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை இதன் மூலமாய் தீமை வருமோ என்பதை பற்றி நினைச்சு நன்மையான காரியங்களை கூட அவர்கள் மெய்யாகவே புறம்பாக்குகிறதை பார்க்க முடியும். நிறைய கலப்படங்கள் உலக அளவிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. கலப்படம் எங்க இருந்தெல்லாம் வருதுன்னு எங்களுக்கு தெரியலங்க. ஆகவே ரேஷன் கடையில போகக்கூடிய அதை போடக்கூடிய எந்த விதமான ஜீனியோ பருப்பையும் நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொல்லி புறம்பாக்குகிறது உண்டானால் அது உங்களுடைய உரிமை. அதை நீங்க வேண்டாம் என்று சொல்லி புறக்கணிக்கிறது உண்டானால் அதனால் வரக்கூடிய நன்மையை நாம் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். நிறைய நேரங்களில் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டுவார். கதவை தட்டக்கூடிய நேரத்தில் நான் என்னுடைய மனதிலே யோசித்து, ஆகா பொல்லாத பிசாசினுடைய இருதயத்தின் கதவை தட்டானே, இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசுன்னு சொன்னா கர்த்தராகிய தேவன் விலகி போயிடுவார். வசனத்துல என்ன போட்டுக்கு, எதற்கு நான் கதவை திறக்க வேண்டும், எதற்கு என்னுடைய கதவுகளை அடைக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை அறிந்தவன் எல்லா காரியங்களையும் தெளிவான விதத்தில் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொரு காரியத்தையும் எந்த நேரத்தில் என்னுடைய கதவை நான் திறக்க வேண்டும். நான் எனக்கு முன்பதாக பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தையா சாத்தானுடைய வார்த்தையா? சாத்தானும் கூட ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு பேசக்கூடிய வார்த்தைகளை இனம் பிரித்து பார்க்கிறது எப்படி? கர்த்தராகிய தேவன் தட்டக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு நான் கதவை திறவாது இருக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமை நான் இழக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி என்றால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய உணர்வின் நிலை என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டியது அவசியம். தேவன் தட்டக்கூடிய சத்தத்திற்கும் சாத்தான் தட்டக்கூடிய சத்தத்திற்கும் இனம் பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு முன்பதாக கடந்து போகின்றான். ஆடுகளும் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்து அவருக்கு பின்பற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை நடத்தக்கூடிய மேய்ப்பனுடைய குரல் என்றால் என்ன, அதை நான் அறியணும். இந்த மாதிரி ஆராய்ந்து அறிய ஆரம்பித்தால்தான் எனக்கு முன்பதாக சொல்லப்படும் பலவிதமான காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் எது என்னுடைய மேய்ப்பனால் பயன்படுத்தப்படக்கூடிய குரல் சத்தம் என்பதை அறிந்து அவைகளை மட்டும் பெறக்கூடிய நல்ல ஆடாக நான் காணப்பட ஆரம்பித்து விடுகிறேன். உலகத்துல பலவிதமான சத்தங்கள் நமக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். குடும்பத்துல பெற்றோர்களுடைய சத்தம், ஸ்கூல்ல ஆசிரியர்களுடைய சத்தம், நீங்க வந்து பணியாற்றக்கூடிய இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய சத்தம், இன்னும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில காணப்படக்கூடிய அப்பா அம்மாவுடைய சத்தம், வீட்டில் இருக்கக்கூடிய அநேக விதமான குழந்தைகளுடைய சத்தம், நிறைய விதமான அதாவது நம்முடைய நண்பர்களுடைய சத்தம், இப்படி பல விதமான சத்தங்கள் உலக அளவிலே காணப்படுகிறது. இந்த பல விதமான சத்தங்கள்ல என்னை மேய்க்கும் மேய்ப்பனுடைய குரல் எது என்பதை இனம் பிரித்து கண்டுகொண்டு அவைகளை நான் பின்பற்றுகிறது தான் அறிவுள்ள ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பல குரலுக்கு மத்தியில் தான் கர்த்தராகிய தேவனும் பேசுகின்றார். இதுல எல்லா விதமான குரலையும் ஏற்றுக்கொண்டு மேய்ப்பனின் குரலை நீங்கள் புறம்பாக்குகிறது உண்டானால் மேய்ப்பனாகிய தேவன் நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகளை புறக்கணிக்க ஆரம்பிச்சு எல்லா காரியங்களையும் புறம்பே தள்ளிவிட்டு மேய்ப்பனுடைய சத்தத்தை மட்டும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் நீ காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் மேய்ப்பன் எங்கிருந்து கூப்பிட ஆரம்பித்தாலும் அந்த சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப சாத்தான் என்ன காரியத்தை செய்யறான்? உலகத்துல பலவிதமான சந்தடிகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான். இந்த சந்தடிகள்னால நிறைய ஜனங்களுடைய மனம் மோசம் போக்கப்பட ஆரம்பிக்கிறதை பல பேர் பல விதமான யோசனைகளை சொல்ல ஆரம்பிக்கிறதை நாம் மெய்யாகவே கண்கூடாக பார்க்க முடியும். கொஞ்சம் வருஷத்துக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக ராமநாதபுரத்திலே ஊழியர்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கிறதுக்கு அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, நீ இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிட்டு நான் வந்து மதுரை வரைக்கும் நான் வந்து போக வேண்டியிருக்கிறது, சில முக்கியமான பணிகள் அங்கே இருக்கிறதா நான் போறேன், ஆகவே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளை நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். சரின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படிக்காக ஸ்டேஜில் ஏறி நின்று கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண போறேன். போகக்கூடிய நேரத்தில் திடீர்னு சொல்லி என்னுடைய ஹார்ட்ல லெஃப்ட் சைடில் லேசாக கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஒரு பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. உடனே அந்த பெயினின் நிமித்தமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராதனை நடத்தக்கூடிய சகோதரனை பார்த்து சொன்னேன். அவரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 பாட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பாடுங்க, எனக்கு கொஞ்சம் அதாவது நெஞ்சில் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் நான் உட்கார்ந்து கொண்டு நான் பின்பு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண வருகிறேன் சொன்னேன். அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதனும் கூட முன்பதாக வந்து ஸ்டேஜில் வந்து நின்று அவர் சொன்னார், பிரதருக்கு ரொம்ப நெஞ்சு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா, நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதன் பின்பதாக நான் கர்த்தருடைய அந்த ஆராதனை நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் சற்று உணர்ச்சி வசப்பட்டு, சில பேர் வந்து எந்த விதமான வார்த்தையும் நேரடியாக சொல்ல மாட்டாங்க, நிறைய சுற்றி வளைத்து
சில சில பேருடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வந்து கேட்க முடியும். அதாவது அந்த ஸ்கூலில் வந்து அதாவது அந்த ஆசிரியர்களை வந்து வரவேற்பு உரையை வாசிக்க சொல்லுவாங்க. வரவேற்பு உரையை வாசிக்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, தாமரை மலரில் மத்தியிலே உட்கார்ந்துருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர், இப்படிலாம் நிறைய அதாவது இந்த புனையான வார்த்தைகள் யாவற்றையும் பேசுகிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி அவர் ஜாஸ்தியாக எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார். என்ன வார்த்தையை பேசிட்டார், அவர் பிரதருக்கு எந்திரிச்சே நிற்க முடியல, ரொம்ப நெஞ்சு வலி ஜாஸ்தியாயிருச்சு, ஆகவே உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்காக நான் 2 எக்ஸ்ட்ரா பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்து பாடல்கள் யாவற்றையும் பாட ஆரம்பித்தார். எல்லாம் பாடி முடிச்சாச்சு. அதன் பின்பதாக எனக்கு அந்த செஸ்ல இருக்கக்கூடிய அந்த பெயின் போயிருச்சு. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசி முடிச்சு கூட்டம் முடிந்த பிறகு எல்லா விதமான மக்களும் முன்னாடி வந்துட்டாங்க. அன்றைக்கு தானே எனக்கு தெரியும் அந்த இயேசுவின் துணியை அந்த அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அத்தனை டாக்டர்களுக்காக இருக்கிறார்கள் என்பதை பற்றி அன்றைக்கு தான் நான் அறிந்த ஒரு உண்மை. எல்லா மக்களும் ஆளுக்கு ஒரு வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொல்லி, உங்களுக்கு செஸ்ட் பெயின் வருகிறது உண்டானால் இந்த மூலிகை போடுங்க, இந்த மருந்து போடுங்க, இந்த மாத்திரை போடுங்க, இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க. பலவிதமான மக்கள். அதுல ஒரு படி மேல போய் ஒரு 4-5 பேர் கீழே வீட்டுக்கு வேகமாக ஓடி போயிட்டாங்க. இங்க பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வீட்டுக்கு ஓடி போய் பெரிய பெரிய தூக்குச்சட்டி நிறைய அநேக விதமான மக்கள் வீட்டில் போய் ப்ரிப்பேர் பண்ணி பருத்திப்பாலை கொண்டு குடிச்சிட்டாங்க. பருத்திப்பாலை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நெஞ்சு வலிக்குரிய அறிகுறிகள் எல்லாம் வரவே வராது என்பதை பற்றி நாங்கள் அநேக விதமான காரியத்தை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். ஆகவே பருத்திப்பால் நீங்கள் குடிங்க சரின்னு சொல்லி பருத்திப்பால் வாங்கினா 1 டம்ளர் கொடுத்தா பரவாயில்ல, 2 டம்ளர் கொடுத்தா பரவாயில்ல. ஒவ்வொரு பெரிய அதாவது அந்த தூக்கு பாத்திரம் நிறைய கொண்டு வந்து கொடுத்து இந்த காரியம் முடிந்த பிறகு இவைகளை பார்த்த அநேக விதமான மற்ற மக்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் எல்லா மக்களும் வீட்டு நிறைய பருத்திப்பால் அன்னைக்கு. அடுத்த முறை நான் வாயை திறந்தாலே சத்தம் வர மாட்டேங்குது, மான் தான் வருது. அந்த அளவுக்கு மாடு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு நான் சொல்ல வருகிறேன் என்றால், வேதம் சொல்லுகிறதை போல பல நேரங்களில் பலவிதமான ஆலோசனைகள், பலவிதமான மக்கள் நிறைய யோசனைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு கவலைன்னு நீங்க சொல்லி பாருங்களேன், இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தனக்கு தெரிந்த எல்லா விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சுலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த அமளிகளுக்கு நடுவுல தேவனுடைய குரல் உங்களை அறியாமல் துணிக்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். மனுஷங்க நிறைய யோசனைகள் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய நாமத்தினாலே விடுதலையை பெறுகிறது கஷ்டம். விடுதலையான ஒரு காரியம் வராது. பலவிதமான மக்கள் பலவிதமான யோசனை சொல்லுவாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேங்க, ஆரம்பத்திலே இந்த ஒரு காரியத்தை விட்டு நீங்க விலகுங்க என்பதை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை விட்டு விலகுங்கள். ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆலோசனைகளுமே நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு நாளும் உங்களுடைய அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறது கடினம். இத்தனை குரலுக்கு நடுவுல கர்த்தருடைய சத்தம் தனியாய் துணிக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் உங்களை ஆழமாய் நடத்துகிறதை அதுக்கு தான் எனக்கு அறிவு வேணும். என்ன ஞானம் வேணும்? அறிவுள்ள ஒரு மனுஷன் தான் கர்த்தருடைய குரலை மெய்யாகவே ஆழமாய் கவனித்து செவி கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். எது கர்த்தருடைய வார்த்தை? இத்தனை அமளியான சத்தம் வரக்கூடிய நேரத்துல இத்தனை விதமான மக்கள் ஆலோசனைகளை சொல்றாங்க. இவர் வந்து ஒரு ஊழியக்காரர் ஆலோசனை சொல்றார், இவர் இந்த ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறார், இவர் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபம் பண்ணி சொல்கிறார், இவர் அநேக விதமான தீர்க்கதரிசனங்கள் மூலமாய் வார்த்தைகளை பேசுகிறார். இத்தனை வார்த்தைகளுக்கு நடுவில் என்னோடு கூட பேசும் ஆழ்ந்த கர்த்தருடைய குரலை நான் பார்க்க வேண்டும். அது உங்களையும் என்னையும் நடத்தும் ஒரு மேய்ப்பனுடைய குரலாகும். ஒரு மேய்ப்பனுக்கு அந்த ஆடுகளை நடத்தக்கூடிய எல்லா விதமான உரிமைகளும் உண்டு. இவருடைய சந்தடிகளை ஜனங்கள் அமர்த்தி போட்டு அவர்களுடைய சத்தத்தை உங்கள் செவிகளுக்கு முன்பதாக கேட்கப்பட ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் அநேகம் சந்தடிகளை கவனிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன பிள்ளைக்கு முன்பதாக நீங்க வந்து அதாவது அந்த சின்ன பிள்ளை முன்னால வந்து அநேக விதமான வார்த்தைகளை சொல்லி அல்லது பேரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க, திரும்பி பார்க்கறது. ஒரு சந்தடியை உருவாக்கி காமிங்க, உடனே அந்த பிள்ளை உங்க பக்கம் அப்படி திரும்பி பார்க்கறதை பார்க்க முடியும். இதே மாதிரி தான் நிறைய ஜனங்களுடைய அமளிகள், சந்தடிகள். இப்ப நீங்க வந்து இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்த்து ஒவ்வொரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளின்படி கடந்து போக ஆரம்பித்தால் எந்த மனிதனின் வார்த்தையின் மூலமாகவும் அதற்குரிய விளைச்சலை ரெமிடியை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், இத்தனை வார்த்தைகளுக்கு நடுவிலே உன்னை ஆதரித்து உன்னை உருவாக்கி உன்னை நடத்தி உன்னை மேய்க்கும் மேய்ப்பனாகிய நான் தொலை தூரத்திலிருந்து கூப்பிடுகின்றேன். அந்த சத்தத்தை நீ ஆழமா கவனிச்சுட்டீங்கன்னா போதும், உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விஷயங்களையும் எளிதாக தீர்த்து என்னுடைய சித்தத்தை நிறைவாக்க முடியும் என்று கர்த்தர். அதுக்கு தான் எனக்கு அறிவு வேணும். இந்த பேதமை என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது பல சந்தடிகளை நான் பார்த்துருவேன். அப்ப கர்த்தர் சொல்லுகின்ற இந்த சந்தடிகள்லாம் நீங்க பார்க்காம இவைகளெல்லாம் தூக்கி எறிந்து தூரத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய குரலை நீ செவி கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளுக்குரிய முழு மகிமையை தடையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்லுகின்றார். தேவனுடைய பிள்ளைகளை
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். எல்லா இடங்களிலும் பலவிதமான மக்களுடைய யோசனைகளுக்கு நடுவிலே நீங்களும் நானும் பயணப்பட ஆரம்பிக்கிறோம். ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான நிலைகளை பேசுவாங்க. இதுல கர்த்தர் என்னோடு கூட என்ன வார்த்தையை பேசுகிறார் என்பதை இனம் பிரித்து அறியக்கூடிய அறிவுள்ளவனாக நீங்கள் காணப்பட ஆரம்பித்தால் உங்கள் பிரச்சனைகளை யாருமே அல்ல, யாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளின்படி நீங்க கடந்து போனா உங்க பிரச்சனைகள் தீரவே தீராது. ஆனால் கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் பிரச்சனைகளை அப்படியே தலைகளாய் மாறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கப்படும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்றேன். கர்த்தருடைய நாமத்தினால லாசரு மரித்து போகக்கூடிய அந்த நிலையை பார்க்கணும். லாசரு மரித்து போய் அந்த இடத்துல எல்லா விதமான மக்களும் குழுமி நின்று அந்த மக்கள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியாவை நோக்கி கடந்து வருகின்றார். கடந்து வரக்கூடிய இயேசுவுக்கு முன்பதாக ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க ரொம்ப நேசித்த உங்களுடைய சிநேகிதனாகிய லாசரு இறந்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் பெத்தானியை நோக்கி கடந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அப்ப இருக்கக்கூடிய மக்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமான யோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சில பேர் சொல்றாங்க, நீர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் உங்களுடைய சிநேகிதன் செத்திருக்க மாட்டான், நீங்க போனது தவறு ஆண்டவரே என்பதை பற்றி சில பேர் இயேசுவை பார்த்து சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, நீர் அவன் வியாதியா இருக்கும்போது ஜனங்கள் சொல்லி விட்டாங்க பாத்தீங்களா, அப்போவே நீங்க வந்திருக்கிறது உண்டானால் அவன் வியாதி நீங்கி பிழைத்து சுகமாய் காணப்பட ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் பலவிதமான மக்கள் பலவிதமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மரணமடைந்த பிறகு இனி அவனுக்காக அழுது புலம்புகிறதுனால் என்ன விதமான பிரயோஜனம் என்று இயேசு வந்தாலும் இயேசு அவனுக்காக அழத்தான் போகிறாரே தவிர இயேசுவினால் எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது என்று ஒருவேளை மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கூட இருக்கக்கூடிய மக்கள் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. இயேசு வர வேண்டும், இயேசு வர வேண்டும். நீங்க வந்து எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக கூவி ஆண்டவராகிய தேவன் நீங்க வருந்தி கூப்பிடுறீங்களே, இந்த இயேசு வந்தால் என்ன செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து வந்தால் 10 பேரோடு அவரும் ஆண்டவராகிய இயேசு அழுது விட்டு போய்விடுவார், அவ்வளவுதான். மரித்து போன அவனை சுகமாக்குகிறது எப்படி? மரித்து போய் அன்னைக்கே செத்து போனா கூட பரவாயில்ல, 4 நாட்கள் ஆக்கப்பட்ட பிறகு அவனை சுகமாக்குகிறது எப்படி? பல மக்கள் பல யோசனைகளை சொல்லியிருப்பாங்க. இத்தனை யோசனைகளுக்கு நடுவிலே மார்த்தாள் அந்த யோசனைகளை கேட்டவளாக ஆண்டவராக இயேசு பேசக்கூடிய வார்த்தைகளை அவளால் நம்ப முடியல. இயேசு சொல்லுகின்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆமா ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் கடைசி நாளில் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நம்ப முடியல அல்லவா? ஆனால் மரியாளோ ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு சந்தடிகளுக்கு தன்னுடைய மனதை ஒளித்து மறைத்துக் கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மட்டும் செவி கொடுத்த மரியாளின் நிமித்தமாக கர்த்தர் லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறதை பார்க்க முடியும். 2 பேரை நமக்கு கர்த்தர் சொல்லுகின்றார். ஒன்று, சந்தடிகளுக்கு கீழ்ப்படிந்த மார்த்தாள், சந்தடிகளை விட்டு புறம்பாக்கப்பட்டு கர்த்தராக தேவனை மட்டும் சார்ந்து கொண்ட மரியாள். இப்ப நம்முடைய நிலை அறிவு சார்ந்த ஒரு நிலையாய் மாற்றப்பட வேண்டும் என்றால் உரைக்கப்படும் சந்தடிகளுக்கு உங்கள் செவிகள் அடைக்கப்பட்டதாக, கர்த்தருடைய குரல் ஆழமாய் துணிக்கக்கூடிய அந்த குரல் அது சாதாரணமா கேட்கும்போது நமக்கு கேட்காது. இந்த சந்தடிகளெல்லாம் விளக்குனா தான் அந்த குரலின் ஆழத்தை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு முன்னால வரைக்கும் எல்லா சந்தடிகளை நீங்களும் நானும் செவி கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எல்லா விதமான மக்களும் பேசக்கூடிய வார்த்தைகள், ஊழியக்காரன் பேசக்கூடிய வார்த்தை, பிரசங்கத்தில் வரக்கூடிய இதெல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் பேசும் ஆழ்ந்த குரலை அறிய முடியாது. தேவன் பேசும் ஆழ்ந்த குரலை நீங்க ஒரு முறை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அந்த குரலின் மூலமாய் வரக்கூடிய முழு மகிமையை தடையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் அறிவு சார்ந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அறிவு சார்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? பல மக்கள் பல விதமான வேடிக்கை காண்பிக்கக்கூடிய காரியத்தை கேட்டு போயிடுவாங்க. இப்ப ஆலய ஆராதனைக்கு வரும்போது என்ன செய்யறாங்க பாருங்களேன், பலவிதமான ஊழியக்காரங்க பலவிதமான செயல்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில பேர் வந்து அநேக விதமான புகையை போட்டு டான்ஸ் ஆடி, அப்ப வரக்கூடிய மக்கள் என்ன செய்றாங்க, அந்த டான்ஸ் ஆடி பாட்டு பாட்டி போயிடுவாங்க. கர்த்தர் பேசும் குரலை கேட்க முடியாது அவங்களால. சில பேர் வந்து என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல முன்பலாக நின்று அநேக வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே தீர்க்க தரிசனம் தான். ஆராதனையே கிடையாது, பாடல் கிடையாது, எந்த விதமான காரியம் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே தீர்க்க தரிசனம் என்கிற ஒரு வார்த்தையை பேசி கர்த்தருடைய வார்த்தைகள் கேட்கப்படக்கூடிய அந்த சந்தடிகளை அவர்கள் அமர்த்த ஆரம்பிக்கிறார். சில பேர் ஆராதனை என்கிற பேர்ல எல்லா விதமான காரியங்களையும் அப்படி பாடி 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 24 மணி நேரம் ஆராதனை, 48 மணி நேரம் ஆராதனை, அல்லது 4 நாட்கள் ஆராதனை, 10 நாட்கள் ஆராதனை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் மெய்யாகவே செவி கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு நடுவுல
கர்த்தர் அமர்ந்த மெல்லிய குரலாய் பேசுகின்றார். நான் உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறேன். நீ இந்த ஆராதனை வெளியிலே பங்கு பெறும்படிக்காய் வந்ததானே. நான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை சொல்லும்படிக்காக நான் வந்திருக்கிறேன். இந்த தீர்வை கேட்பாய் கேட்பாய் என்று சொல்லி மிகவும் மெல்லிய சத்தத்தில், உங்களுக்கே தெரியும், கர்த்தருடைய குரலை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் எல்லா சந்தடிகளை விலக்கினால்தான் கர்த்தருடைய குரலை கேட்க முடியும். சந்தடிகளுக்கு நடுவில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. எல்லா சந்தடிகளையும் நீங்கள் நீக்கும் பொழுதுதான் தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். தேவன் அமர்ந்த மெல்லிய குரலிலே ஒவ்வொருவரும் கூட பேச வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். ஒரு ஆராதனை முடிகிறதுக்குள்ள என் பிள்ளையோடு கூட ஏதாவது ஒரு வார்த்தை நான் பேசுவேன், ஏதாவது ஒரு காரியத்தில், அதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நான் ஆராதனைக்குள்ளாக வருகிறது எதற்குன்னு சொன்னா, பாட்டு பாட, டான்ஸ் ஆடுறேன், அதன் பின்பதாக காணிக்கப்பட, எல்லா காரியத்தையும் செஞ்சு முடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன். இல்லை, இன்றைக்கு தேவன் இந்த ஆராதனை என் கூட அமர்ந்த மெல்லிய குரலில் எதை பேசும்படிக்காய் வந்தார், அதை நான் இன்னைக்கு கேட்டேன்னா, அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்ததா, அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா இந்த ஆராதனை உங்களுடைய வாழ்க்கையிலே முழுமை அடைந்தாயிற்று என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இதுல இல்லாட்டி முழுமை அடையாத ஒரு ஆராதனையில வந்து நீங்க மெய்யாக உட்கார்ந்துட்டு போயிருக்கிறீங்க, அவ்வளவுதான். முழுமை பெற்ற ஆராதனை என்றால் என்ன? ஆண்டவராக தேவனை சந்திக்கும்படி நீங்க வந்தீங்க, சந்திச்சு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு வீட்டுக்கு போறீங்க, அதுதான் முழுமை அடைந்த ஒரு ஆராதனை. இல்லாட்டி ஆண்டவருடைய நாமத்தினால கர்த்தருடைய ஆராதனைக்குள்ள வந்தோம், கர்த்தருடைய நாமத்தினால பாடல் பாடணும், அநேக விதமான காரியங்களை நாம் செயல்படுத்த ஆரம்பிச்சோம், வீட்டுக்கு போனோம்னா, கர்த்தரை சந்திக்காமல் வீட்டுக்கு போனோம், சந்திக்கிறதுக்காக வந்துட்டு சந்திக்காம வீட்டுக்கு போனா முழுமை அடையாத ஒரு நிலையின் ஊடாக நம்ம கடந்து போயிருக்கோம். இப்போ முழுமை அடைந்த ஒரு நிலை என்றால் தேவன் உங்களோடு கூட ஆழமா எதை பேசும்படி வருகின்றார், எதை ஆண்டவராக தேவன் என்கிட்ட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆண்டவரே, எல்லா குரலையும் நான் ஒதுக்கி வைத்து விட்டு நீர் பேசும் உன்னுடைய வார்த்தைகளை கேட்க ஆசையாய் உமக்கு நேராக என்னுடைய உள்ளத்தை திறக்கிறேன் என்று சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தராக தேவன் உங்களுக்குரிய வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறதை பாருங்க. அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாய் உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய வார்த்தையாய் வருகிறது பார்க்க முடியும். இதுதான் அறிவு நிறைந்த ஒரு ஆராதனை, இதுதான் அறிவு நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் அறிவுள்ள ஒரு வாழ்க்கை என்றால் என்ன? தேவனை சந்திக்காமல் போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, தேவனை சந்தித்து வார்த்தைகளை பெற்றுவிட்டு போகிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வார்த்தைகளை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் பழக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பேதமைகளை விட்டு விலகும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே அறிவு சார்ந்தவனாய் நான் காணப்பட்டு தேவன் என்னை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்திலே தேவன் தரும் ஒவ்வொரு காரியங்களையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு சார்ந்தவனாய் என் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் இந்த கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபம் செய்வோம். தேவன் பேசின இந்த வார்த்தைகளின் ஆழமான காரியங்களை கற்று உணருவோம். ஒன்று, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியமாக்கக்கூடிய அறிவற்ற நிலைகள். நான் இன்னும் என்னுடைய வாயினால் கர்த்தரை அறிக்கையிட்டு என் இருதயமோ அவருக்கு தூரமாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க முடியாத அறிவற்ற நிலைகளில் நின்று நான் பாதுகாக்கப்பட எனக்கு கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். 2, உலக ரீதியான காரியங்களுக்கு அடிமைகளாக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள். தேவனுக்கே அடிமைகளாய் மாற்றப்பட வேண்டிய நாம் உலகத்திற்காய் அடிமைகளாய் வாழக்கூடிய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானா இந்த அடிமை நுகம் தேவனோடு கூட உங்களை நெருங்கி சேர ஒரு நாளும் அனுமதிக்காது. 3வது, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல அறியாமையினாலே தேவனாகிய கர்த்தருக்கு செவி கொடுக்க முடியாத ஒரு தன்மை. அத்தனை விதமான அமளிகளுக்கு நடுவுல, நிறைய சந்தடிகளுக்கு நடுவுல தேவன் உங்களோடு கூட வார்த்தைகளை அறிவுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அன்றைக்கு தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படிக்காய் மோசே காத்திருக்க துவக்கினார். எல்லா விதமான காரியங்களையும் பார்த்த பொழுது வசனத்துல பார்க்கிறோம், கண்மலையை உடைக்கக்கூடிய பெரும் காற்று உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை மோசே பார்க்க ஆரம்பித்தார். பயந்து போயிட்டார். அநேக விதமான நெருப்பு தழலை போல பயங்கரமான சூழ்நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்துல கர்த்தர் ஒருவேளை இந்த நெருப்பின் நடுவிலிருந்து பேசுவார், இந்த பலத்த காற்று நடுவிலிருந்து கர்த்தர் பேசுவாரே என்று சொல்லி மோசே பயத்தோடு நடுக்கத்தோடு கூட காத்திருக்கக்கூடிய நேரத்துல வசனத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அதன் பின்பதாக அமர்ந்த மெல்லிய சத்தம் ஒன்று உருவாகி எல்லாமே நிசப்தமாக்கப்பட்டு அமர்ந்த மெல்லிய குரலிலே கர்த்தர் மோசையோடு கூட பேசினாராம். இந்த தேவன் அமர்ந்த மெல்லிய குரலிலே உங்களோடு கூட பேச ஆசைப்படுகின்றார்.
இவைகளை நீங்கள் அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுக்கு தேவையான வழிமுறைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசும் ஒரு தேவனாய் வருகின்றார். சபைக்கு நம்ம எதுக்கு வர்றோம்? என் பிரச்சனை மாற்றப்படும் சொல்லித்தான் நான் வர்றோம். என்னுடைய கவலை தீர்க்கப்படும் சொல்லித்தான் நான் வர்றோம். என்னுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவாக்கப்பட வேண்டும் சொல்லித்தான் நான் வர்றோம். ஆனால் இந்த குறைவுகளை நீக்கக்கூடிய மருந்து எங்கே இருந்து வர முடியும்? அமர்ந்த மெல்லிய குரலின் மூலமாய் தேவன் உன்னோடு கூட பேசும்படிக்காக, என்னை நீ சந்திக்கும்படிக்கு வந்த, நான் உன்னை சந்தித்து உன்னுடைய வார்த்தையை பேசும்படி வர்றேன். என்னுடைய வார்த்தையை கேட்காம அமளிகளின் ஊடாக, சந்தடைகளின் ஊடாக நீ கடந்து போய் என்னை சந்திக்காம எழுந்து போகிறது என்ன என்று கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகளின் அடிப்படையில் உள்ளத்தை திறந்து, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, என்னோடு நீர் பேசும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே. Thank you my Father. Yes my Lord. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் 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 ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கண்மலைகளை உடைக்கும் சத்தத்தை அல்ல, பெருங்காற்றின் சத்தத்தை அல்ல, அநேக விதமான நெருப்பினால் வரக்கூடிய இரைச்சல்களை அல்ல, அமர்ந்து மெல்லிய குரலை கேட்கிறவன் யார்? கர்த்தர் அவைகளை உங்களுக்கும் எனக்கும் அறிவுறுத்தும் தேவனாக இந்த நாளில் கடந்து வந்தாரே. எது அறிவுள்ள ஒரு வாழ்க்கை? எது அறிவு நிறைந்த ஒரு வாழ்க்கை? எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை விருப்பப்படுகின்றார்? அநேக விதமான கண்மைகளை உடைக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு எழுந்து போகக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல, அநேகம் கற்பாறைகளை பேர்க்கக்கூடிய நிலைகளை பார்த்து எழுந்து போகும் ஒரு மனிதனாய் அல்ல, பயங்கரமான புயல் சீற்றத்தை கேட்டு எழுந்து போகும் மனிதனாய் அல்ல, அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் மூலம் கர்த்தர் குரலை கேட்டு எழுந்து போகிறவன் தான் பாக்கியவான். நீ எதை தேடி வந்தாய்? எது உன்னுடைய வாழ்க்கையை திருப்திப்படுத்தக்கூடியதாய் விளங்குகிறது? கண்மலையும் உடைக்கும் சத்தமா? கற்பாறைகளை பெயர்க்கும் சத்தமா? பெருவெள்ளத்தின் இரைச்சலா? எது உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியை உருவாக்க வேண்டும்? அவைகளை காட்டிலும் அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே தேவன் பேசும் குரலை கேட்கும் ஞானம் உள்ளவனாய் நீ காணப்பட ஆரம்பித்தால் உனக்கு உண்டான சகல நன்மைகளை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் அந்த அறிவையும் ஞானத்தையும் எனக்கு தாரும் என்று உள்ளத்தை திறந்து நாம் ஜெபிப்போமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் பேசி சொன்ன பரிசுத்தமுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எதை தேடி நாங்கள் வந்தோம்? எதை நோக்கி நாங்கள் கடந்து போகின்றோம் கர்த்தாவே? ஏதோ சத்தத்தை கேட்டு, ஏதோ சந்தடிகளை கேட்டு, ஏதோ ஆரவாரத்தின் தொனிகளை கேட்டு, ஏதோ விதமான கர்த்தாவை காற்றினுடைய கூக்குரலின் அமளியின் சத்தத்தை கேட்டு நாங்கள் கர்த்தரை சந்தித்தோம் என்று எங்களையே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய நிலைகளை விட்டு நாங்கள் இன்று முதல் வெளியாக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கு பிறகு அமர்ந்த சத்தத்திலே தேவன் பேசும் குரலுக்காக ஆசையாய் காத்திருந்து இன்றைக்கு என்ன வார்த்தைகளை எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீர் என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ளும் அறிவுள்ளவளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக ரீதியான மக்கள் அமளியை தேடுகிறார்கள். உலக ரீதியான மக்கள் ஆரவாரங்களை தேடுகிறார்கள். உலக ரீதியான மக்கள் தாம்பிகமான காரியங்களை தேடுகிறார்கள். நாங்களோ அமர்ந்த மெல்லிய குரலுக்கு சொந்தமான தேவனை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதற்குரிய மகிமையை இந்த வார்த்தைகளை கேட்கும்படி பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை சந்திக்கும் சந்திப்பினுடைய மகிமைகளை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஏற்ற உணர்வையும் ஞானத்தையும் அறிவையும் இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.